டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் சவுதி மற்றும் வளைகுடா நாட்டு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சவுதி அரேபியா தகவல் அமைச்சகம் மற்றும் கூகுள் இடையேயான ஒத்துழைப்பு ஒப்பந்தம். அதாவது சவுதி அரேபியானுடைய அந்த மீடியாவுடைய மினிஸ்ட்ரி வந்து கூகுளோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2023 அதே மாதிரி ஒப்பந்தம் பண்ணியிருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ள பத்திரிகை அந்த ஊடகங்களுக்கு உண்டான அந்த பயிற்சி அளிப்பதற்காக வேண்டி இந்த ஒப்பந்தங்கள் வந்து நடந்திருக்குது. அதாவது இந்த ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சவுதி அரேபியாவில் ஊடகத்துறையின் முன்னேற்றம் மற்றும் விஷன் 2038 கீழ் டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை ஆதரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் யூடியூப் சவுதி இளைஞர்களின் பயிற்சிக்காக சிறப்பு பட்டறைகள் ஒர்க் ஷாப்ஸ்னு சொல்லக்கூடிய சிறப்பு பட்டறைகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்யும். கடந்த ஆண்டு கூகுள் 300 பத்திரிகையாளர்களுக்கு 2023 ஆண்டில் பல்வேறு பயன்பாடுகளை பயன்படுத்த பயிற்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது யூடியூப் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து உருவாக்கி அதை வந்து சவுதி இளைஞர்களுக்கு வந்து பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிப்பதற்கு வந்து பயன்படுத்தியிருக்குது. அதனால் வந்து இப்போ மறுபடியும் 2வது கட்ட ஒப்பந்தம் வந்து கூகுளோட வந்து இந்த சவுதியினுடைய மீடியா மினிஸ்ட்ரி வந்து கையெழுத்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் நம்ம நியூஸில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அவர் வந்து இறந்துருக்கிறாரு துபாயில். ஆக்சுவலாக வந்து அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடும்போது இறந்துருக்கிறாரு. An Indian expatriate who was a Malayali died in the unconscious state in Abu Dhabi, United Arab Emirates. அவரோட பேர் பார்த்திங்கன்னா விபின், 39 வயசு. அவர் வந்து கண்ணூர் இடத்த சேர்ந்தவர், கேரளாவில் கண்ணூர் அப்படிங்கிற இடத்த சார்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி லீவ் நாட்களில் வந்து விளையாடுவதற்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுவதற்காக வந்து கிரவுண்டுக்கு போயிருக்கிறாப்புல. அஜுமான் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அஜுமான்கிற இடத்துல வந்து அபுதாபிக்கு போயிருக்கிறாப்புல விளையாடுவதற்காக வேண்டி. அந்த மாதிரி விளையாடு கொண்டு இருக்கும்போது திடீர்னு அன்கான்சியஸாக வந்து கீழே விழுந்திருக்கிறாரு. அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே வந்து இறந்துருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. காரணம் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தெரியல. வீடியோவில் அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏர் பேசஞ்சர்ஸ் வில் கெட் பம்பர் பெனிஃபிட் நவ் திஸ் நியூ ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அட் த ஏர்போர்ட். நேற்றே நம்ம நியூஸில் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பேக்கேஜ் இந்தியாவில் உள்ள மேக்சிமம் விமான நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேஸ்ன்னு சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குது. 10 to 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பேக்கேஜஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அனைத்து விமான நிறுவனங்களும் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு காலக்கெடு பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு வந்து கொடுத்துருக்கு. 26 பிப்ரவரிக்குள்ளே இந்த நடவடிக்கையை எடுத்து பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து 10 to 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து பேக்கேஜஸை வந்து கிளைம் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்கள் வந்து துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறத மாதிரி வந்து பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி வந்து எல்லா விமான நிறுவனங்களுக்கும் கொடுத்துருக்குது. அதனால் வந்து இதன் காரணமாக வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரத்துலேயே நம்ம வந்து பேக்கேஜ் கிடச்சிட்டு நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சவுதியில் உள்ள சவுதியா ஏர்லைன்ஸ் மற்றும் ஃப்ளைனாஸ் அப்படிங்கிற 2 ஏர்வேஸும் பார்த்திங்கன்னா இந்த சவுதியினுடைய ஃபவுண்டேஷன் டேயை முன்னிட்டு வந்து சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல், அதாவது டொமஸ்டிக் ட்ராவலுக்கு மட்டும் இந்த ஆஃபரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 122 சவுதி ரியால் ஆன் கஸ்ட் கிளாஸ் சேவர் அண்ட் 222 சவுதி ரியால் ஆன் கஸ்ட் கிளாஸ் பேசிக் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கட்டணங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. 122 ரியால் மற்றும் 222 ரியால் ஆகிய இந்த இடைப்பட்ட தன்மைகள் கொண்ட அந்த கட்டணங்களை வந்து அறிவிச்சிருக்குது. ஸோ இதை வந்து 20 தேதியிலேருந்து 22 தேதி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டிக்கெட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 20 to 22 தேதிக்குள்ளே வாங்கப்பட்ட இந்த டிக்கெட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 ஏப்ரல்லேருந்து 9 ஜூன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜித்தாவிலேருந்து ரியாத்துக்கோ அல்லது ரியாத்துலேருந்து மற்ற இடங்களுக்கோ லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து, அதாவது லோக்கல்லையே வந்து ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.